ஹாய் எஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராண்ட் சாப்டர் மெயின் ஸ்கிப் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டிஃபிகல்ட்டி வந்துட்டு நார்மல் மோட்லேயே வந்துட்டு இருக்கட்டும். ஓகே, குவாலிட்டி ஹையில் இருக்கட்டும். கண்டினியூ. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் லோட் ஆகும் கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டேன் லோட் ஆகுது. டே 1. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம கேரக்டர் வந்துட்டு பெட்லேருந்து வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்திரிச்சு அந்த கிளவி 4 போடு. சரிங்க, பக்கத்து ட்ராலி எதுவும் இது இருக்கான்னு பார்ப்போம். வந்து லீவ் திஸ் ஹவுஸ். அது எங்களுக்கு தெரியாதா? ரொம்ப பாட் மாதிரி இருக்கு, அது வேண்டாம். இது டாய்லெட்டில் எதுவும். ஆச்சாரி, நான் உன்னை பார்த்துட்டு ஒழுங்கு அங்கே நின்று. ஐயோ, பாட்டி வர பார்த்துட்டு கிட்ட வந்துருச்சு கைஸ். நல்ல வேலை ஒரு யூட்டன் அடிச்சு திரும்பி வெளியே ஓடி வந்துட்டோம். கதை சாச்சு. ஆனால் கைஸ் இந்த கிரானிக்கு கண்ணு சரியான ஷார்ப் கைஸ். நீங்கள் விளையாடும் போது கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க, இல்லைன்னா கிளவி தூக்கி போட்டு 4 மணி மிதிச்சிடும். இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க பின்னாடியே தான் பண்ணுறது கிளவி. கிளவி அங்கே போ, எனக்கு ரொம்ப பசிக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஒழுங்க எண்ணெய் சட்டியில் வந்து உட்காந்துரு. கேஸ் கூட்டிட்டு போய் கிளவி கைமா பண்ண பார்க்குறேன், நம்ம திருச்சிடுவோம். ஒரு நிமிஷமா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கேன். ஓகே கேஸ், சுற்றுனதுக்கு கட்டிங் பிளேட்ஸாக வச்சு கிடச்சிது. கட்டிங் பிளேட்ஸ் வச்சு என்ன பண்ணோம்னா, நம்ம கீழே கேட்டே ஸ்கிப் தானே பண்ணுறோம். மைண்ட் ஒரு ஸ்கிப்பு. அங்கே வந்துட்டு ஒரு ஒயர் இருக்கும், அங்கே வந்துட்டு ஒரு ஒயர் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கட் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு போய் காட்டுறேன். ஓகே, கிளவி இப்போ தொடத்துல மேலே எங்கேயோ டைவர்ட் ஆகி போயிடுச்சு. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த பகுதியை வந்து கட் பண்ணிவிட்டு கீழே இங்கே வந்தோம்னா இங்கே வந்துட்டு ஒரு முட்டி இங்கே இருக்க வரையும் வந்து கட் பண்ணோம். கட் பண்ணணும். மேலே மெயின் டோரில் ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, ரெட் கலரில் சம்திங். அது வந்துட்டு க்ரீன் கலரில் எரியும். ஒழுங்கு எண்ணெய் சட்டியில் வந்து உட்காந்துரு, நான் ஒன்று பார்த்துட்டேன். இந்த கிளவி நம்ம தொடச்சதை விடாதான் இருக்கும். இந்த இடத்துல கிளவிக்கு வந்துட்டு கொல்ல முடியுங்க கிளவி 1 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு. ஸோ இப்போ நான் கீழே கொண்டு எப்போ நான் வந்து மேலே வந்தேன்னா அந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டேங்க. கிளவி அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ட்ராப் பண்ணணும். ஆனால் கிளவி என்ன பண்ணிட்டா, நம்மளே ட்ராப் ஆகிறது பார்த்தா. அதனால் தளந்தறிக்கு ஓடி வந்துட்டோம். ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து சவுண்ட் போட்டிருக்கிறதால கிளவி இப்போ வந்து அந்த பக்கம் வந்து வந்துருக்கும். நீங்கள் தருக்கியா? யாக்கன்னு தப்பிக்க முடியாது. ஆமாம், உனக்கு நான் எங்கே போகிறேன்னு உனக்கு ஃபஸ்ட் தெரியல. இல்லை அந்த பக்கம் வந்துட்டேன்னு வேறு நீ வேறு சொல்கிறேன். அச்சுச்சோ, நானே உலகிட்டனே. பரவாயில்ல, கிளவி அந்த பக்கமெல்லாம் சுற்றி வர்றதுக்குள்ளே நம்ம இங்கே ட்ராப் பண்ணி வச்சிடலாம். இப்போ அந்த ரூமுக்குள்ளே இப்போ நம்ம சட்டம் போட்டுக்கிட்டாலே கிளவி வந்துட்டு அந்த ரூமுக்குள்ளே வரும். அந்த கதை வடைச்சி ஒரு பக்கம் மாதிரி போடணும்னு கிளவி போய் மாட்டிக்கும். சொன்ன மாதிரி போயிட்டுருக்குள்ள என் வீட்டுக்குள்ள நான் தான். சரி, அந்த ஃபுட் போட்டு நான் பண்ணதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு போ. எதுக்கு நீங்கள் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பீங்களா? ஓகே, அந்த கிளவி கூட பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு கன் பாட்டு வந்து கிடச்சிருச்சு. இங்கே பக்கத்தில் தான் இருந்துச்சு. நான் இன்னும் அந்த கிளவி சாகாமல் இருக்கு. என்னெல்லாம் யாராலையும் கொல்ல முடியாது. அடேங்க, இப்போ இந்த கிளவி பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்க, யாராலையும் கொல்ல முடியாதுன்ட்டு கிரானிஸ் 1 minutes கான்னு போட்டிருக்கு. ஸோ பாருங்க, நான் சொன்ன மாதிரி என்னென்ன தேவை, பேட்லாக் போடுறதுன்னு ஹேமரு, அதுக்கப்புறம் மாஸ்டர் கீன்ட்டு 1 ரெட் கலர் இருக்கும். இல்லைன்னா ஸ்பெஷல் கீ இருக்குது. இது இப்போதைக்கு எங்கேயோ போட்டு போடுவோம். இங்கே கீழே பாருங்கள், கன்னோட செகண்ட் பார்ட் இருக்குது. இதையும் பேசமல் பண்ணிடுவோம். இங்கே என்ன இருக்குது, இப்படி கொடுங்கடா கோடு. ஐயோ, சொல்ல தர்றாங்க, இது வேறு எடுக்க முடியல. பஸ் இப்படியே சொல்கிறதெல்லாம் அப்படியே தந்தானுங்கன்னா கூட மாஸ்டருக்கு இங்கே கொடுத்துருங்க. பேட்லாக்கி ஹேமர் இந்த 3 மட்டும் கொடுத்துட்டானுங்கன்னா இந்த வீட்டை விட்டு நம்ம ஓடிடலாம். ஸோ அதுக்கெல்லாம் தரமாட்டாங்க. இந்த கன் பார்ட்டு வந்துட்டு எடுத்து போய் போட்டுருவோம். பஸ் கிட்ட வந்து போட்டாச்சு. இப்போ கிளவி என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்துருப்போம். நாங்கள் கிளவி காணோம். சரி, இந்த செயின் கட்டுறாது என்ன செயின் பிளேட்ஸோ என்னமோ. ஸோ திரும்ப கிளவி கூப்பிட்டு கொள்ளுவோம் கிளவி. திரும்ப யாரா என் வீட்டில் வந்துட்டு என் கிளவி ஒழுங்காகவே பேச முடியாதானோ, நாக்கு தொண்டைக்குள்ள மாதிரி கொட்டங்கிற. எப்பா போல ஏன்னா ஒரு கதை தொண்டுடு. ஐயோ வேடா கிளவி, உங்க கூட பேசினா டைம் தான் வேஸ்ட்டு. நான் போய் எஸ்கேப் பண்ணுறதுக்கு சில பொருளாக நான் போய் தேடணும். பேட்லாம் கோட் போட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த புக்கு இங்கே இருக்குது. ஓகே, இந்த பக்கம் என்ன இருக்குது, இங்கே இந்த வாட்டர் மிலன் எடுத்து வச்சுக்கணும். இங்கே வந்து கிணத்துல எதுவும் இருக்காது. கிளவியே இப்போதாக்கா சேவரா கீழே இந்த அவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரிங்க, அதுவும் கொஞ்சம் நல்லது தானே. ஃபோகஸ் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டைம் அங்கே வந்துட்டு பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்பானான பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு ரூம் இருக்கும். அதில் வந்து ஒரு எப்படி அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு வழி போகும் கைஸ்.
இந்த மாதிரி போக அது மாதிரிலாம் இல்லை, ஆனால் ஒரு ரூம் மாதிரி வெளியே போகும். ஸோ இதாக நான் சொன்ன ரொம்ப ஆல்ரெடி கிளம்பி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் தள்ளி தள்ளி விட்ருக்கு. இல்லை எனக்கு ஸ்பார்க் ப்ளக்கு ஏண்டா நான் இது கார் எஸ்கேப் நான் பண்ண வந்திருக்கேன். நான் பண்ண வந்திருக்கிறது இது சீவன் இல்லை, மாற்றி மாற்றி சொல்கிறேன்னா டோர் எஸ்கேப் பண்ண வந்திருக்கேன். ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கன்னோட மூணாவது பட்டு அடிச்சிச்சு. எடுத்து கிளம்பி தலையிலே சும்மா டம்மு டம்முன்னு சுடணும்னு சொல்ல வந்தேன் கைஸ். இங்கே பாருங்கள் இவ்வளோ சத்தம் போடுறான், அந்த கிளம்பி வருமாங்குது. இதோ வந்துக்கிட்ட இதோ வந்துட்டேன். வா கிளம்பி வா வா வா. செத்தராட்டி கைஸ் கிளம்பி சாகும்போது என் பேரை ஓலை விட்டுட்டு செத்துருக்கா. ஒரு வேளை ஏதோ பெருசாக வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இருக்காது அதெல்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா இங்கே மேலே வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். அதை வந்து கரெக்டாக பார்த்து அதை கீழே வச்சு ஷூட் பண்ணணும். அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கீழே விழுவும். அதை நம்ம வந்துட்டு எடுத்து இந்த கேரேஜ் போகிற வழியில் வந்துட்டு இங்கே ஒரு டனல் மாதிரி இருக்கும். அந்த டனல் போனோம்னா இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கும். நம்ம கூட இங்கே ஒரு சத்தம் போட்டல படிக்கட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து கீழே தொடங்கி இருக்கும். நல்லா தான் கொடுங்கடா. ஸோ நர்சரி பேட்லாக்கி இது வந்துட்டு சேவர் எஸ்கேப்டாக யூஸ் ஆகும். நான் பண்ணுறது டோர் எஸ்கேப்க்கு இதுக்கு எது கொடுத்துருக்கான்னு கூட தெரியல. சரி இப்போ எனக்கு தெரிஞ்சது இப்போ வந்து சீவரில் போய் பார்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் தேடி இருக்கேன். மற்றபடி என்ன ஒரு காவாசி இடம் தான் என்ன தெரியல. கொஞ்சம் புல்லட் எடுத்து வச்சுட்டு கிளவி இன்னொரு தடவை கூப்பிட்டு சுடுவோம். கிளவி எங்கே இருக்க? சீக்கிரவா சீக்கிரவா சீக்கிரவா. வந்துக்கிட்ட அங்கேருந்து. ஸோ பஸ் இந்த கிளவினா வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணாமல் பார்த்துட்டு நான் மறக்காம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன கிளவினா வரல, வந்துக்கிட்டு இருக்கு நினைக்கிறேன். படியில் இறங்கிட்டு இருக்கு. வா கிளவி வா. போன வாட்டிக்கான சுட்டுட்டேன், இந்த வாட்டி சுடவே இந்த வாட்டி நான் தான் கிளவி சுட்டேன். அப்படியே அங்கேயே 1.5 நிமிஷத்துக்கு படித்து கடை. இந்த வேணா உனக்கான பூ வேணா உனக்கான போட்டு போ. ஸோ பஸ் இந்த புக்கை எங்கே நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னா மிஸ் பானோட அந்த ரூமுக்கு பக்கத்தில் அங்கே வந்துட்டு ஒரு லிவரமாக இருக்கும் கைஸ் மேலே. ஸோ இந்த லிவர் தான் சொன்ன இதை வந்து நம்ம வந்துட்டு தள்ளி விட்டு இங்கே வந்துட்டு ஒரு இடமாட்டா ஓப்பன் ஆகும். இங்கே அந்த புக் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து இந்த ரூம்லேருந்து தவழ்ந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த பாட்டி வந்து தவழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பைடர் கீன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்பைடர் கீ வந்துட்டு கீழே வந்து போட்டுருவாங்க. அந்த கீ நம்ம வந்து எடுத்து சீவருக்கு வந்து போகணும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம், கிளவி கூட கொஞ்ச நேரம் சுட்டு விளையாடலாமா இல்லை வேண்டாங்க? சிப்பு இதில் எதுவும் வேண்டாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்பெஷல் கீ போட்டு அங்கே போய் பார்த்துருவோம். ஸ்பெஷல் கீ வந்து எங்கே போகணும்னா மேலே இந்த வீட்டுக்கே மேலே வந்துட்டு ஒரு படி ஏறிட்டு அந்த பாத்ரூம்குள்ளே நம்ம போய் இறங்கணும்ல, இந்த வெண்ட் மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூம் தான் சொன்னேன். இதில் போயிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். நம்மகிட்ட கன்று இருக்குது. கன்று அது வந்து கீழே இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பைடர் இருக்கும் கைஸ், அங்கே இருக்குது. அந்த ரெட் கலர் பட்டன் வந்து சுடணும். ஃபஸ்ட்டு அந்த பொம்மையை தள்ளி விட்டு கிராணி எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் இப்போ வந்து கேட்கலாம், ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இங்கே அது ரூமாக இருக்கே. அங்கே வந்துட்டு என்னென்னா அந்த இடத்துல வந்து உடஞ்சிருக்கு. அங்கே வந்துட்டு ஒரு பிளாங்க் மாதிரி வந்து வைக்கணும். அதுக்கு வந்து ஹேமர் தேவை அந்த பிளாங்க் எடுக்க. அதனால் எனக்கு வந்துட்டு கிராணி வச்சு எடுக்கலான்னு தோணுது. ஃபஸ்ட் கிராணி வச்சு ஒரு ட்ரிக் பண்ணி எடுக்கலாம். நான் வந்துட்டு இருந்து கொஞ்ச நேரம் அப்புறம் சொல்கிறேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாருங்கள் விரிசி விட்ருக்கேன். போனோம்னா இது மாதிரி உடஞ்சிடும். கிளவி அங்கே தான் நின்றுருக்கு. பார்த்துருச்சு பஸ், கிளவி பார்த்துருச்சு. அச்சே, இனி எப்போ எங்கே போனாலும் தப்பிக்கவே முடியாது. கிளவி நீ இப்படி தான் கிளவி நீ சொல்கிற. நான் நம்பர் உங்ககிட்ட போய் எத்தனை தடவை இதோட எத்தனை அட்டம்ட்டு 3-4 தடவை நான் உங்கள்கிட்ட தப்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே ஐயோ வந்துருச்சு கிளவி. ஃபஸ்ட்டு தப்பிச்ச மாதிரி இந்த வாட்டி தப்பிச்சிட்டோம் கைஸ். கிளவருக்கு பின்னாடி தான் வந்துருக்கோம். கன்று எங்கே போட்டோன்னு தெரியல எனக்கு. எங்கே விழுந்துக்கே கிடக்கும் தேடணும் போயிட்டு கன்று இங்கே கீழே தான் கைஸ் கிடக்கும். நீங்கள் எடுக்க முடியல. இன்னொரு ரவுண்டு சுற்றிக்கிட்டு தான் கைஸ் வந்து எடுக்கணும். என்ன கன்னு கையிலுக்கு கிடைக்கலையா? கைஸ் இந்த டேனுக்கு ரொம்ப வாயாயிடுச்சு. இந்த ரவுண்ட் சுற்றிட்டு போய் அந்த கன் எடுத்து கிளவி வாயிலே சொல்லணும். பின்னாடி தான் வந்துருக்கு கிளவி. அவ்வளோ கைஸ், கன் எடுத்துகிட்டு புல்லட் ஃபஸ்ட் வந்து ரீலோட் பண்ணணும். வாய் வர குளறதே இந்த கிராணி பண்ண டென்ஷனில். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா மேலே அந்த ஸ்பைடருக்கு இடத்துக்கு போகணும்ல கைஸ். நாங்கள் வந்துட்டு அந்த ரெட் கலர் பட்டன் போய் சொன்னோம். அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து கன் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இங்கே வந்து கிட்ட வந்துட்டேன். இங்கே குறிப்பாக அடிக்கணும். ஆனால் ஃப்ரீ ஃபயர்லேயே ஒழுங்காக சுடவும் வராது.
இல்லை வேறு அந்த புளிவரை தூண் இருக்குது. கரெக்டாக சுடு அவ்வளோதாக சுட்டுன்னு நினைக்கிறேன். அந்த கதவு வந்து கீழே இறங்கிடுச்சு. என்ன இருக்குது நல்ல பொருள். ஸோ இந்த ஃப்ரெஞ்சு என்ன எஸ்கேப் தேவையோ அதை கொடுக்க மாட்டேங்கானுங்க. சரி நம்ம புல்லட் ரீலோட் பண்ணிட்டு போவோம் கீழே. ஏன்னா கிராணி சர்ப்ரைஸ்ன்னு முன்னாடி வந்துட்டா ஆச்சரியப்படுறேன். சரி அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கா அதிர்ச்சி படுறதுக்காமோ சொல்லுவாங்க. ஆனால் தெரில. அதிர்ச்சி படுறக்கா என்னமோ சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து பிளாங்க் வந்துட்டு வேணும். அந்த பிளாங்க் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த பிளாங்க் வந்து உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹேமர் வேணும். அப்புறமேலே இது மாதிரி ஏதோ பொருளை வந்துட்டு கொடுத்தா வந்து போட்டோம்னா கிளவி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கிளவி வந்துட்டு அங்கே வந்து நின்று அந்த பேட்டை வச்சு இப்படி இப்படின்னு அடித்து அந்த பிளாங்க்லாம் வந்து உடச்சி விட்ருவோம். அந்த கிளவி நம்ம நீங்கள் வந்து சத்தத்தை போட்டோமே கிளவி வந்து விடுபடுன்னு வரும். யாரா என் வீட்டில் வந்து அதே இடையில பேசிட்டு வரோம் பார்த்துக்கோங்க. வந்துட்டேன்னு சொல்லு. கிளம்பி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. யாராவது திரும்ப இந்த ரூம்குள்ளே போனதே? ஏன்னா கிளவி வேணாம்னு எதுவும் சொல்லிட்டு இருக்கா. இந்த வீட்டில் அப்படி என்னதான் இருக்குன்ட்டு யாரும் தூக்கி போகிற மாதிரி பேசுகிறா. ஏதோ கிட்ட தான் நிற்கிறான். அவங்க நான் சொன்ன மாதிரி பிளாங்க் வந்து விழுந்துருச்சா. அந்த கிளவி சீக்கிரம் இங்கிட்டு போ, நான் கீழே இருக்கேன், சீக்கிரம் போ கீழே. இதோ வர்றேன் இரு. எங்கள் இந்த கிளவி ஒன்று சொன்னால் என்னென்னாலும் நம்பக்கூடாது, அதெல்லாம் நம்பிட்டு இருக்கு. புறமுறையிலே ஒரு சுட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது, இங்கே எதுவும் இல்லை. இங்கே காக் வீல் இருக்குது. இது யூஸ் ஆகும். சரி வந்துட்டு இந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்கு மேபி கேன் யூஸ் த பிளாங்க்ஸ் ஆஃப். எனக்கு சொன்ன மாதிரி தான் அந்த பிளாங்க் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தொட்டிலாம் இருக்குது. யாருக்கும் தெரியல. ஒரு வேளை கிளவி உட்காந்து ஆடுமோ? இல்லை கைஸ், ஒரு வேளை கிளவி சும்மா வாங்கி வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கைஸ் பார்த்து போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா மறுகையாக தான். இப்போதைக்கு கீழே வந்து கட்டிங் பிளேட்ஸ் வந்து எடுத்தேன்னா அங்கே அந்த ரூமுக்குள்ளே போகும்போது ஒரு ஒயர் மாதிரி தேவை கைஸ். அந்த ஒயர் வந்துட்டு சுற்றிட்டு இருக்கோம். அந்த ஒயரை வந்து கட் பண்ணோம்னா தான் அதுக்குள்ளே பொருள் வந்துட்டு எடுக்கணும். அப்படி நம்ம போய் எக்யூப் பண்ணோம்னா இது கையை வந்து வெட்டிடும். இந்த கதை வர சாட்சிக்கு கிளை வர வந்துட்டு இருக்கும். நேரத்துக்கு வெடிக்குண்டு வந்து சேஃப்டி இருக்குது. சேஃப் வந்துட்டு கீழே இருக்கும். நம்ம அந்த காருக்கு போகிற வழியில் இருக்கும் சேஃபு. ஐயோ கிளை வந்துருச்சுன்னு அவ்வளோதான். வந்துருச்சு. ஆமாம் கிருஷ்ணா, நான் சொல்கிறக்கு வந்துட்டு கிளை வந்துட்டு இந்த வழியே வராது. கீழே கீழே விழுந்துட்டு அந்த பக்கமாக டோர் பார்த்தீங்களா, அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு வரும். அதுக்குள்ளே நம்ம போயிடலாம்னு சொல்கிறக்குள்ளே கிளை வேறு பார்த்துட்டு. சரி, என்ன நீ எப்போ போகிறத பிடிச்சிக்கிட்டு இருக்கு? இந்த வாட்டி எனக்கு தப்பிக்கவே முடியாது. எதுவும் யோசனை போய் நில்லு. ஆமாம் நிற்கிறாங்க, போகாமல் வேலையை பார்த்துக்கிட்டு. தொகை இங்கே தாங்க சேஃப் இருக்குது. இல்லைன்னா காரில் என்ன இருக்கும் வேறு போய் பார்க்கணும். அதுக்குள்ளே நீ கிளை வேறு வந்துடும். ஃபஸ்ட்டு இருக்குது இப்போ லைஃபாகவும் எழுதியிருக்கேன் ஜாயின் லெட்டரில். ஸோ ஓகே, கிளவி இப்போ இங்கே இருக்கான்னு தெரில, பார்ப்போம். சரி கைஸ், கிளவி இல்லைன்னு மனசு தேர்த்திக்கிட்டு இந்த பக்கம் போவோம். ஏன்னா ஒரு வேளை கிளவி எதிரில் வந்துட்டு திரும்ப சர்ப்ரைஸ்னு வந்து நின்றுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏன் இது வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னா எனக்கு நிறைய தடவை ஏகப்பட்ட தடவை நடக்குது. அதனால தான் சொல்கிறேன், என்னோடய சர்வீஸில் சொல்கிறேன். மறக்காமல் இது பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி சதியில் விட்டுருங்க. இப்போ வந்துட்டு இங்கே நடக்கிறது ஃபஸ்ட் நம்மக்கிட்ட வந்து கார் கீ இருக்குது. மேலே போய் பார்ப்போம் கிளவி இங்கே இருக்கா எங்கே இருக்குன்ட்டு. கன்று வேறு எங்கே போடுறன்னு வேறு தெரில. சரி கன்று பிடிச்சிருவோம். கிளவி இங்கே இல்லைல்ல. ஓகே, இங்கே பாருங்க மாஸ்டர் கீயே கிடச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பொருள் நம்ம இப்போ வந்து எடுத்துக்கோமா. கிளவியில் வந்து ஏதோ ஏடா உடஞ்சி பண்ணி வச்சுட்டா போகும். நல்ல வேலை கிளவி எந்த ஏடாகவும் பண்ணல. கன்னு வர எங்கே வச்சுன்னு வேறு தெரில. ஐயோ வந்துருச்சு கைஸ். அந்த இந்த கிளவி நம்பவே கூடாது. நேரத்துக்கு நான் பின்னாடி திரும்ப பார்க்கலாம், தலையோடு ஒரு அடி போட்டிருக்கோம். என்னோட கண்ணை காணுமே, எங்கே போச்சு? சோகஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க, ஸ்பைடர் கீ வந்துட்டு வந்திருக்கு. இது எடுக்கிறக்குள்ளே கிளவிகளே வந்துடும். அவ்வளோதான், வந்துருச்சு. சரி கைஸ், இந்த கிளவி திரும்ப ட்ராப்பில் இது பண்ண முடியும். அதுக்கு வந்து டைம் ஆகும். கன்னே தேடலான்ட்டு இருக்கேன் நான். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைடர் கீ ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கணும் கைஸ். இதுதான் வந்துட்டு மெயின் எஸ்கேப் இல்லை. இது நம்மளுக்கு என்ன பாதி பொருள்லாம் வந்துட்டு கிடைக்கல இந்த வீட்டில். அதனால் நம்ம இப்போ வந்து சீவர் போக போகிறோம். இங்கே இருக்க கிளவியாக சொல்லுங்க. சீவரில் ஒரு கிளவி இருக்கும் பாருங்க, அதை போட்டு படுத்தி எடுத்துருச்சு. கிளவி உனக்கு காலே வலிக்காதா? எப்போ போகிற துரத்துறதுலேயே இருக்க கிளவி. இந்த மாதிரி வேகத்தில் நீ ஒலிம்பிக்கில் போய் ஓடி இருந்தீங்கன்னா உனக்கு கப்பே கொடுத்துருப்பாங்க. என்னை துரத்தி நீ பாரு வேலை இல்லாமல் என்னை துரத்திட்டு இருக்கிற.
ஸோ கைஸ் நான் இப்போ மேலே கிளவி கட்டினேன், இப்போ தப்பிச்சிட்டேன்னு நான் இப்போ மனசு சாத்திக்கிட்டேன். கீழே இருக்க கிளவி கட்டினா மாட்டிக்கிட்டேன்னு நான் மனசு சாத்திக்கிட்டேன். என்னடா இவன் அப்போ வந்து கீழே இருக்க கிளவிங்கிறான்னு தானே சொல்கிறீங்க. வாங்க காட்டுறேன் அந்த கிளவி. ஸோ கைஸ் இந்த நம்பர் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நம்பர் நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து முக்கியமாக வந்து யூஸ் ஆகும். சரி கைஸ் இங்கே ஒரு காகுவில் நம்மளுக்கு வந்து கிடச்சது. அந்த காகுவில் வந்துட்டு இந்த பக்கம் வந்து போட்டுருவோம். இந்த நம்பரை இப்போயும் சொல்கிறேன், மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், மாமா மின்னலுங்கிற மாதிரி ஓடிச்சு. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமானே தெரில. இந்த கைஸ் இவர் இப்போ நம்ம வந்துட்டு சாக்கடைக்குள்ளே இருக்கோம். இது வந்து ஒவ்வொரு லாக்டாக இருக்கும். இதில் வந்து என்னென்னு இருக்குது, ஒன்றும் இல்லை, எல்லாம் கிளவி தலை மாதிரி இருக்குது. கிளவி தலை எப்படி மூளையே இல்லை கிளவிக்கு, அது மாதிரி இருக்குது. கைஸ் நான் சொல்கிறது கரெக்ட் தானே கைஸ்? கிளவிக்கு மூளை இருக்கா இல்லையா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கா மூளை இல்லை, நீ வெளியே வர மூளை இருக்க மூளையில் எனக்கு ஆடுறேன். என்ன கைஸ் இந்த கிளவிக்கு நல்லா காது கேட்குதாட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்க கிளவிக்கு வந்து நல்லா கண்ணு தெரியுது, மேலே இருக்க கிளவிக்கு வந்து நல்லா காது கேட்குது. அதனால தான் நம்ம என்ன பேசினாலும் உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா அந்த நம்பர் பார்த்தல கைஸ், அந்த 2ன்னு போட்ட அந்த நம்பர் இருக்க ரூம் கூட போகணும். அதுக்கு முதல்ல இங்கே இருக்க அந்த ஸ்பைடர் கிளவி ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ். அந்த கோட் போடுற இடம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் கட் பண்ணலாம், லெஃப்ட்டும் கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த கிளவி அந்த முனைக்கு நின்றுருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகே இந்த கிளவியில் குறுக்க மட்டும் வந்திருக்கணும். ஐயோ வந்துருச்சு. ஓ குடிச்சிட்டானா? ஸோ என்னாச்சுன்னா இது ஸ்க்ரீன் வந்து திருப்பினாங்க தெரியாமல். அதனால தான் கிளவி வந்துட்டு ஒரே கடியாக கடிச்சிட்டான். அச்சேயி எப்படி என் பிள்ளைக்கிட்ட கறி வாங்கினியா? இது கிளவி இப்போ பொள்ளாயிரத்தினால சமாளிக்க முடியல. இப்போ உன்னை இப்போ அடிச்சு பறக்குறம்புற உன்னை. வாரா பார்த்துக்கலாம் யார் யாரி பறக்குறாங்கன்னு. சரிவா பார்த்துக்கலாம் யார் அடிச்சு பறக்குறாங்க. ஃபஸ்ட் நான் எங்கே கன் வச்சுன்னு தெரில கிளவி, இல்லைன்னா உனக்கு இப்போயே பாட கட்டியிருப்பேன். கன் இங்கே தான் அதுங்க கீழே போட்ட மாதிரி இருக்கு. ஐயோ கிளவி எப்படி சொன்ன மாதிரி பறக்குட்டல சி. ஸோ இவங்க கூட இப்படி பேசிட்டு இருந்த டைம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா இப்போ டே 3 நம்ம சீவருக்கு போய் எங்கே விட்டோமோ அங்கே இப்போ வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கைஸ் விட்ட இடத்துலையே வந்துட்டோம். ஸோ இப்போ அந்த இடத்துல கிளம்பி திரும்ப வந்துட்டேன்னா அவ்வளோதான். ஸோ கைஸ் இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டில் வந்துட்டு ஒரு கட் மாட்டோம் கைஸ், இதுக்குள்ளே போகணும். ஐயோ இதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு வேணும், அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம அந்த நம்பர் போகிற இடத்துக்கு போகலாம். இதே மாதிரி இந்த டனல் வெளியே போனோம்னா லிஃப்ட்டு கட் பண்ணணும். லிஃப்ட்டு கட் பண்ணால் இங்கே வந்து ஒரு லிஃப்ட் இருக்கும். வந்துட்டு இந்த சுவிட்சை போட்டு கைஸ் கீழே பார்த்தீங்களா ஸ்பைடர் கிளவி அப்படியே வந்துட்டா. நல்ல வேலை மேலே வந்துட்டோம் கைஸ். நம்பர் வேறு மறந்துட்டோங்க கைஸ். சரி கைஸ் கிளவி கிட்ட மேலே கேட்டு பார்க்கலாமா? நம்பர் 1 நம்ம இல்லையே கிளவி இது மாதிரி சொல்ல மாட்டேன். இதுக்கு நான் 2ஆம் நம்பர் சொல்லிக்கலாம் கைஸ். 2ஆம் நம்பர் தான் கைஸ் இது பொருள் இருக்குது. அப்புறம் 1ஆம் நம்பரில் வெடிகுண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பிச்சிட்டியா? வெளியே ஒன்று என்ன ரெடி போகிறேன். ஆமாம் கைஸ் நம்ம கிளவிக்கு நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். இங்கே பாருங்கள் பேசிட்டு இருக்கும்போது இந்த சீவர் கிளவி முன்னாடி போயிட்டுருக்கா. ஸோ இங்கேயும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சீவர்லேருந்து அந்த கிணத்துல போட்டு சுற்றுறது மேலே கொண்டு வரக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் அங்கே வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த பிரெஞ்ச் ஹேண்டில் சம்திங் அதை வந்துட்டு கிணத்துல போட்டு சுற்றணும். என்ன இருக்குன்னு மாதிரி தெரில. ஹேமர் இருக்கணும். சீவர்லேயும் நான் கொஞ்சம் இடத்துல நான் தேடிட்டேன். ஹேமராக இருக்கணும். ப்ளீஸ் ஹேமர் தானே ஹேமர் தான் கைஸ், ஹேமர் தான். ஸோ இப்போ இந்த ஹேமர் எடுத்து போய் நம்ம வந்து டோரில் போயிட்டு அந்த உடன் பிளாங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து உடைக்க போகிறோம். இந்த வழியை கிளவி மட்டும்தான் கைஸ் வர முடியும். அது வேறு கிளவி வேறு அட்வான்டேஜ். நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா கிளவி அந்த கதவு திறக்கிறது வந்து ரொம்ப நேரம் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து பேசிட்டே இருக்கும்போதே வந்துட்டு கதவு கிட்ட வந்து வந்துட்டோம். ஸோ கைஸ் நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணாமல் பார்த்துட்டு நான் மறக்காம எல்லாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் ஷேருங்கிறக்குள்ளேயே கிளவி பார்த்துட்டேன். இங்கே தான் எங்கே கண் போட்டேன்னா சரி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம். ஸோ கிளவியால் இந்த பக்கம் வந்து வர முடியாது கைஸ், அதுவும் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனால் கீழே ஒன்று வெயிட்டாக வச்சுருக்கு கிளவி. ஸோ கைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபன்னியஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் கைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அந்த சீவரில் ஒரு இடம் மட்டும் பார்த்தல கைஸ், அந்த வெண்ட்டில் போட்டு வெண்ட்டாக என்னமோ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு அங்கே வந்து ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைடர் கிளவி வரை எங்கே இருக்குன்னு தெரியல. போவோம் ஸ்ட்ரைட்டாக வேண்ட சுற்றிக்கிட்டே போடுவோம். வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு போன மாதிரி போனக்கூடாது. அவ்வளோதான் கைஸ் கிளவினா வரலைங்க. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்து போகிறோம். 1 2 3 4 ஐயோ பேட்லாக்கி
அவ்வளோதான் கைஸ், பேட்லாக்கி கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த எஸ்கேப் நம்ம பண்ணுறதுக்கு யாரும் இடைஞ்சலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கும் ஆசை தான். ஏன்னா இங்கே கீழே ஸ்பைடர் கிளவி எங்கே வேணாலும் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸ்பைடர் கிளவிக்காக விட்டுறலாம். மேலே இருக்க பாருங்க அந்த கிளவி, அதை வேணால் கன் வச்சு விட்டுக்கலாம் கைஸ். ஸ்பைடர் கிளவிக்கிட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஸோ கைஸ், எனக்கு வந்து இந்த கிராணி மட்டும் ப்ளே பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வந்து போரிங்காக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் அதர் கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அந்த கேம் நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணி வீடியோ போடலாம். என்னால் முடிஞ்சால் அந்த கேம் வந்து ஜெயிச்சிடுறேன், அப்படின்லாம் தோற்றதான் கூட வீடியோ போடுறேன். ஸோ கைஸ், மறக்காமல் என்ன கேம் ப்ளே பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இப்போ எதுக்கு இப்போ வந்து இந்த பக்கம் வந்திருக்கோம்னா, கிளவி நம்ம வந்து ஃபஸ்ட்டு படி ட்ராப் பண்ணி கிளவி வந்துட்டு கொல்ல போகிறோம். அஜய் இத்திரு மொழியாது வரையில் ஆமாம்மா, கிளவி நான் உள்ளதாக இருக்கேன். சீக்கிரம் போ. அவ்வளோ கைஸ், பழையபடி கிளவி கதவை சாத்தி உள்ளே வந்து கொண்டுட்டு போயிடலாம். கொல்லுமான்னு தெரியல கைஸ், சன்னது போக. ஆனால் மயக்கம் போட வைக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மேலே மெசேஜ் மாதிரி வரது வந்து கிராணி இஸ் 1 minute 1.5 நிமிஷம் கான்னு தான் காட்டுது. ஸோ சாகிறது வருமா இல்லை எதுக்கு வரும்னு தெரியல கைஸ். மயக்கம் போட்டு விழுக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், கான்னா சாகிறது தானே, தெரில. ஏதோ ஒன்றுனா கிளவி இதாக எடுத்து வந்துடுது. தள்ளி கிளவி, நான் பேட்லாக்கி எடுத்து அவர் எஸ்கேப் ஆகணும். அப்படி கதவோடய ஒட்டி கிடக்கேன். நான் போயிட்டு வர்றேன். பாய் கிளவி, பை 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 பை. அஜய் தப்பிக்காதே. ஆமாம், இவங்க சொன்னதுமே அப்படியே நின்றுவாங்க, தப்பிக்க மாட்டாங்க. எனக்கு பேட்லாக்கி போட்டு பேட்லாக் ஒன்று பண்ணிட்டோம். எனக்கு மாஸ்டர் கீ எடுத்து போட்டோம்னா முடிஞ்சுது. அவ்வளோதான் கைஸ், நம்ம கிளவியோட வீட்டை விட்டு வந்து ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். பை பை கிளவி, அடுத்த எஸ்கேப்பில் வேணால் வந்து பார்க்குறேன். பை பை. ஓ, அவங்களே போட்டாங்க கைஸ் த எண்டுன்னு. நல்லா கைஸ், இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணாமல் பார்த்துட்டு நான் மறக்காம எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன் கைஸ், இது நியூ கேம்ஸ் எல்லாம் இன்னும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இல்லை. அதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கைஸ். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.